இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீச்சுக்கு போனால் நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது சுண்டல் தான். அந்த சுண்டலை நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுண்டல் நம்ம வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கோம். இது குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் செய்யலாம், இல்லை காலையில் ஊற வச்சுட்டு சாயந்தரமாக செய்யலாம். அப்படி தான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். ஒரு 3-4 விசில் விட்டுக்கலாம். நான் 3 விசில் விட்டேன். நல்லா சூப்பராக குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்கு. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கவே தேவைப்படாது, அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நான் லைட்டாக கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. இப்போ இது கூட நான் ஒரு 2 பெரிய பல் பூண்டு 2 எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 பச்சை மிளகாய், இதை போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த விழுதை நம்ம போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு சிட்டிக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 2 சிட்டிக்கு போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த காரெல்லாம் வெந்து வரட்டும். ஒரு நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச சுண்டலை போட்டுக்கலாம். நீங்கள் சுண்டல் எனக்கு நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு, அதனால் நான் மிக்ஸி ஜாருக்கு சேர்க்கலை. உங்களுக்கு இந்த அளவுக்கு வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு கரண்டி அளவு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் அதை செய்யலை, ஏன்னா எனக்கு நல்லா சுண்டல் வெந்து வந்துருச்சு, அதனால் சேர்க்கலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா திக்காக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ சரியான பக்குவத்துக்கு வந்துடும் பாருங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க, நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான பக்குவம் இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் நம்ம மற்ற மசாலாஸ்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கை நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியது தான். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுண்டல் பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பீச்சுக்கு போய் சாப்பிட்றதுக்கு விட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். எல்லோரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை சீவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்குது, கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் மாங்காய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். மாங்காய் இல்லை, நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுடலாம், அதுக்கு மேலே சுண்டலை போட்டுடலாம். இந்த பக்குவம் இப்படி தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கும்போது தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுங்க, கொஞ்சம் கேரட் தூவிடலாம், கொஞ்சம் வெங்காயத்தை தூவிடுங்க. இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக்ஸ் போட்டுருங்க.
இந்த டைமில் உங்கள்கிட்ட மாங்காய் இருந்ததுன்னா அதையும் சீவி கொஞ்சம் சேர்த்துங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சேர்க்கலை. அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பீச் சைட் சுண்டல் எவ்வளோ ஈஸியாக செய்யுதுன்னு பார்த்தீங்க. தேங்க்யூ.